ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டன்ட். சரி என்னங்க சார் இவ்வளோ லேட்டாக வந்து போடுறீங்க அப்படின்னு திட்டுவீங்க, கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க, இங்கிலீஷ் தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இல்லை, கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன். இப்போ தான் நான் கிளாஸ் முடிச்சுட்டு வரேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. 2 நாள் டைம் இருக்குது, சூப்பராக படித்து 90 எடுத்துடலாம். ஸோ எல்லாருமே வீடியோ போட்டது பார்த்தேன். நம்ம சேனலில் மட்டும் இன்னும் வீடியோ வரலாம்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம். கண்டிப்பாக நம்ம சேனலை இதனால சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், கீழே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணிவிடு. ஸோ இங்கிலீஷில் வந்து ஒரு 90க்கு 90 எடுக்கிறது ஒரு சவாலான ஒரு விஷயம். ஏன்னா தமிழ் மாதிரி கிடையாது. தமிழ் இன்றைக்கி ஈஸியாக வந்துச்சு, ரைட்டா? நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துச்சான்னு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இந்த 1 மார்க் ரொம்ப கஷ்டம். இந்த 21 மார்க்ஸ் தான் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம். இந்த 21 மார்க்ஸ் என்னெல்லாம் பார்க்கணும்னு இங்கே எழுதியிருக்கிறேன். இது வந்து கடந்த 2 வருஷமாக இப்படி தான் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி படிக்கலாமா? ஏன்னா இது போக இன்னும் ஒரு 2-3 ஹெட்டிங்ஸ் இருக்குது. அது நம்ம வந்து நாளைக்கு பிடிஎஃப் கொடுப்போம், 21 மார்க்ஸ் பிடிஎஃப் கொடுப்போம். அந்த பிடிஎஃப் பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க, சரிங்களா? சூப்பராக நம்ம பிடிஎஃப் வச்சுருக்கோம், அதை பார்த்து படிச்சுக்கோங்க. வே டு சக்ஸஸ். ஸோ இப்போ நம்ம 21 மார்க்ஸ் என்ன பண்ணலாம், 7 into 5 35 என்ன பண்ணலாம், அண்டு 3 into 3 9 ப்ராசஸ்ஸு, அதுக்கப்புறம் ஜம்பிள் சென்டென்ஸு அந்த செஷன் என்ன பண்ணலாம், கிராமர் செஷன் என்ன பண்ணலாம், எல்லாமே நம்ம பேசுவோம். லைனாக ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க, அப்போ தான் புரியும். ஸோ சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் தயவு செய்து க்ளோசரி படிங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 நாள் டைம் இருக்குது. நாளைக்கு எல்லாத்தையும் என்ன முடிக்கணும், நாளைக்கு என்ன முடிக்கணும் அதையும் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்னெல்லாம் சொல்லி முடிச்சுறேன். சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் வந்து 3 கேட்பானுங்க. அது கண்டிப்பாக க்ளோசரியில் தான் கேட்பான். ப்ரோஸோட க்ளோசரி மட்டும் படிங்க, போயம் சப்ளிமெண்ட்ரி க்ளோசரி வேண்டாம். அண்ட் ப்ளஸ் உங்களுடைய வே டு சக்ஸஸ் கைடில் கவர்மெண்ட் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தா போதும். புக் பேக் இருந்தால் புக் பேக் படித்தா போதும். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் உங்களுக்கு தெரியும், சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். காம்பவுண்ட் வேர்டு, கண்டிப்பாக காம்பவுண்ட் வேர்டுனா என்ன, வேர்ப் ப்ளஸ் வேர்ப்னா என்ன, நவுன் ப்ளஸ் நவுன்னா என்ன, ஜெரண்டு வந்தால் என்ன. ஸோ இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சிருந்தால் தான் காம்பவுண்ட் வேர்டு எழுத முடியும். கண்டிப்பாக அந்த ரூல்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு காம்பவுண்ட் வேர்டை எழுதிக்கோங்க. அடுத்த சிங்குலர் ப்ளூரல், இது எல்லாத்துக்கும் தெரியும். சிங்குலர் ப்ளூரல் இடியம்ஸ் வந்து புக் பேக் மட்டும்தான் கேட்பாங்க அதிகமாக. ஸோ இடியம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இடியம்ஸ் வந்து புக் பேக் படித்தது வே டு சக்ஸஸில் கவர்மெண்ட் கொஸ்டின்ஸ் அதை நான் பிடிஎஃப் கொடுப்பேன், சரிங்களா? அதெல்லாம் பாருங்கள். ஸ்பெல் செக் கேட்குறாங்கப்பா, இது ஓனாக தான் கேட்பாங்கப்பா, நம்ம புக்கில் இருக்கிறதெல்லாம் வராது. ஸ்பெல் செக்னா அது இப்போ டிசென்ட்ரின்னு கேட்டாங்கன்னா டிசென்ட்ரின் ஸ்பெல்லிங் வந்து எது கரெக்டுன்னு இருக்கும், எல்லாம் பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்கும், கொஞ்சம் பார்த்து இது கேட்பாங்க. கொஷின் டேக் புக் பேக் ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ளஸ் அந்த கவர்மெண்ட் நான் வே டு சக்ஸஸில் சொன்னது லிங்கஸும் அதே மாதிரி தான். அமெரிக்கன் பிரிட்டிஷ் வேர்டும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், ஈஸி தான். ப்ரிப்போஷன் அதுக்கும் முக்கியத்துவம், புக் பேக் மட்டுமே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃப்ரேசல் வேப் இது ரெண்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து வே டு சக்ஸஸ் கைடும் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் ப்ளஸ் உங்களுடைய புக் பேக்ஸ் இருந்தால் புக் பேக்ஸும் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நீங்கள் மஸ்ட்டு இப்போ ஒர்க் அவுட் பண்ணணும். ஃபில் இன் தி அப்ரோப்ரியேட் வேர்ட், இது வந்து அவங்க ஓனாக கேட்குறது. கண்டிப்பாக அந்த கொஸ்டின் பேப்பரில் என்ன வரதுன்னு பொறுத்து தான். ஜூன் 2024 கொஸ்டின் பேப்பர் பார்த்தா தெரியும். ஆர்டிகல்ஸ் ஈஸி, பேர் ஆஃப் நவுன்ஸ் புதுசாக அது கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. பொலைட் ஃபார்ம் கண்டிப்பாக பொலைட் ஃபார்ம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்ரிவேஷன் ஆக்ரோனிம்ஸும் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சார் பிடிஎஃப் கொடுக்க மாட்டீங்கன்னா, கண்டிப்பாக காலையில் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வரும். இப்போதைக்கு என்னெல்லாம் பார்க்கணுங்கிறத சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் 21 மார்க்ஸ் எல்லாம் இப்போ பார்க்க வேண்டாம், நான் சொல்கிறேன் என்னெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த 7 into 5 35 நாளைக்கு முடிச்சுருங்க, நாளைக்கு டே 1 முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் இஆர்சியும் அப்ரிசியேஷனும் முடிச்சுருங்க. போயம் அப்ரிசியேஷன், இஆர்சி, போயம் அப்ரிசியேஷனும் இஆர்சி, இதெல்லாம் டே 1, சரிங்களா? இதெல்லாம் டே 1ல் முடிச்சிருங்க, ஓகேவா? டே 1ல் முடிச்சிருங்க பிளான் பண்ணி. ஏன்னா படிக்கிறதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சுது. அடுத்து ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சரும் டே 1ல் முடிச்சிருங்கப்பா, சரியா? டே 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமரும் இந்த 21 மார்க்ஸும் ப்ராசஸும் நாளைக்கே முடிச்சாலும் முடிச்சுருங்க, ஓகேவா? அவ்வளோதான்ப்பா. கொஸ்டின் பேப்பரில் வேறு என்ன இருக்குங்கிறது எனக்கே தெரியல, எல்லாமே முடிஞ்சுது, ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நமக்கு நாளைக்கு. அப்போ படிக்கிறது ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. சரி, லைன் பை லைனாக பார்ப்போம். 7 into 5 35 ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுறேன். ப்ரோஸ் டீட்டெயில், ஃபஸ்ட்டு டீட்டெயில் என்ன வரும், ப்ரோஸில் என்னெல்லாம் ப்ரோஸ் படிக்கணும்னா, 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா கண்டிப்பாக இந்த வருஷம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட் லெசன். செகண்ட் லெசன் நைஸ் கப் ஆஃப் டீ. 6th லெசன் ஆன் ரூல் ஆஃப் ரோட் சேர். 5வது லெசன். ஸோ நல்லா படிக்கிற பசங்க 4மே படிங்க. சார் படிக்கவே முடியல சார், தமிழ் மீடியம் சார் கஷ்டமாக இருக்குன்னா அந்த ஃபஸ்ட்டு 3 படித்தாலே போதும், தைரியமாக வந்துடும். இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு அந்த சேரோட கதை மட்டும் பார்த்துட்டு போயிருங்க. அடுத்த போயம் டீட்டெயில் வந்து ஆல் வேர்ல்டு ஸ்டேஜ், ஒலிசஸ், கேஸ்டில் எல்லோரும் படிச்சிருப்பீங்க. இன்சிடென்ட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் கேம்ப்பு. ஸோ 4மே படிங்க. முடியாத பசங்க அதான் அதே டைலாக் தான். கேஸ்டில், ஒலிசஸ்ஸு, ஆல் வேர்ல்ட் ஆஃப் ஸ்டேஜ், இது 3மே படிச்சிருங்க. இன்சிடென்ட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் கேம்ப் மட்டும் விட்டுருங்க, பட் அது என்னென்னு பார்த்துட்டு போங்க, திடீர்னு வந்துச்சுன்னா. ஓகே. சப்ளிமெண்ட்ரி ஹவர் ஆஃப் ட்ரூத்து, லைஃப் ஆஃப் பை, மிட் நைட் விசிட், சப்ளிமெண்ட்ரி கதை மாதிரி படிச்சுக்குவீங்க. ஆல் சம்மர்ஸ் இன் எ டே. சரி, இப்போ ஒரு டீட்டெயில் எப்படி எழுதலாம்? டீட்டெயில் 3க்குமே எங்களுக்கு மார்க்கே ஒழுக மாட்டேன் சார், எப்படி 5 மார்க் அடிக்கலாம் அப்படின்னா, நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த டீட்டெயிலோட என்ன எழுதணும்னா, டைட்டில்
லெசனோட டைட்டில், இப்போ லெசன் பேர் டைட்டிலு, ஆத்தர் பேர், அதுக்கப்புறம் தீம், இதெல்லாம் எங்கே சார் இருக்கணும்? வே டு சக்ஸஸில் இருக்குது, தைரியமாக படிச்சுக்கலாம். ஸோ அதை நீங்கள் பாக்ஸ் பண்ணி எழுதிட்டு கீழே ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி ஒரு எழுதிட்டு ஒரு 3 லைன் வர மாதிரி இப்படி எழுதிடுங்க. எழுதுனதுக்கப்புறம் கீழே ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. அந்த பேராகிராஃப் வந்து ஒரு 15 to 16 லைன்ஸ் வர மாதிரி அட்டகாசமாக எழுதிட்டு கடைசியில் மாரல் எழுதி ஒரு கமா போட்டு, அதாவது இப்படி மாரல் எழுதி இப்படி போட்டு பாக்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அப்படி பண்ணும்போது தான் அது நல்லாயிருக்கும். அண்ட் சம்மரி மாதிரி எழுதாதீங்க, ஹெட்டிங் போட்டு எழுதுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் மார்க் போடுவாங்க. என்னை கேட்டால் பேராகிராஃப் எழுதுறதுக்கு தான் மார்க் ஜாஸ்தி விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்கோங்க. கீ ஆன்சர் நாளைக்கு போடுறேன். ஸோ அப்போது அப்படியே 3 எழுதணுமான்னு கேட்டால் ப்ரோஸு, போயம், சப்ளிமெண்ட்ரி 3 அப்படி தான் எழுதிடுவீங்க. 7 into 5 35. ஸோ இப்போ இந்த 3 சொல்லிட்ட, ப்ரோஸு 2 கேட்பான், அதில் 1 எழுதிடுவீங்க. போயம் 2 கேட்பான், 1 எழுதிடுவீங்க. சப்ளிமெண்ட்ரி 1 கேட்பான், எழுது. எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், ஃபஸ்ட் 4 லெசன் படிக்கலாமான்னு கேட்டால் ஃபஸ்ட் 4 லெசன் படித்தாலும் எழுதிடலாம். ஸோ இப்போது எப்படி எழுதணும்னு பேராகிராஃப் புரிஞ்சில்ல? எல்லா பேராகிராஃபும் அப்படி தான் எழுதணும். சரி, ஓகே. அடுத்தது ஓகே, சப்ளிமெண்ட்ரி வந்து மிட் நைட் விசிட்டர், ஆல் சம்மர் டே. இந்த 4 சப்ளிமெண்ட்ரி நீங்கள் படிக்கணும். அடுத்தது 45வது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் ரைட்டிங். லெட்டர் ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ரைட்டிங் 44வது கேள்வி. சம்மரி ஆர் நோட் மேக்கிங்கில் இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணிங்க. சம்மரினா ஈஸி, பேராகிராஃப் ரஃப் ட்ராஃப்ட் போட்டு டைட்டில் கொடுத்து எழுதிடுவீங்க. பேரண்ட்ஸ் வந்துட்டாங்களான்னு பாருங்கள். ஆர் நோட் மேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், அதில் மார்க் கிடைக்கிற கஷ்டம்தான். ஒரு வேளை நோட் ஆர் சம்மரின்னு கொடுக்காம ஏதோ ஒன்று கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 2மே பார்த்துருங்க. ஆனால் சம்மரிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 2மே சேர்த்து கேட்குறேன்னா சம்மரிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சம்மரிக்கு ரஃப் ட்ராஃப்ட், ஃபேட் ட்ராஃப்ட், சூட்டபிள் டைட்டில் ரஃப் ட்ராஃப்ட்லேயும் கொடுங்க, ஃபேட் ட்ராஃப்ட்லேயும் கொடுங்க. நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ரஃப் ட்ராஃப்ட், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ஃபேட் ட்ராஃப்ட், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ஒரிஜினல் பேராகிராஃப் அப்படின்னு எழுதிட்டு முடிச்சிருங்க. லெட்டர் ரைட்டிங் அந்த ரஃப் ட்ராஃப்ட்டை மறக்காமல் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். லெட்டர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபார்மல், இன்ஃபார்மல், அது ஃபார்மேட்லாம் நாளைக்கு நான் சொல்லித்தரேன், ஈஸியாக இருக்கும். அண்ட் வாண்டட் லெட்டர், டேமேஜ், வாண்டட் லெட்டரு டேமேஜ், ஏதாவது டேமேஜான பொருள் வரும், அதை வந்து நம்ம வந்து எஸ்கலேஷன் பண்ணுற மாதிரி அனுப்புவோம் அந்த லெட்டர் ரைட்டிங். ஆர் ஜென்ரல் எஸ்ஸே, இந்த மாதிரியும் கேட்குறாங்க. இல்லை 2மே லெட்டர் ரைட்டிங் கேட்குறதெல்லாம் இருக்குது, இங்கேயும் கேட்பாங்க. இந்த 4 லெட்டர்ஸ் படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 4மே ஃபார்மேட் தெரிஞ்சு வச்சு ஈஸியாக படிச்சிடலாம். ஜென்ரல் எஸ்ஸே பொறுத்த வரைக்கும் நீங்கள் கதை எழுதணும், நீங்கள் வந்து பேராகிராஃப் வைஸ் எழுதணும். அது எனக்கு தெரிஞ்சதில் மார்க் போடுற கம்மி தான். நீங்கள் அந்த லெட்டர் ரைட்டிங்கே கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க, அதுக்கு தான் நல்ல மார்க் கிடைக்கும். ஸோ அடுத்த 46வது கேள்வி, எரர் ஸ்பாட்டிங் ஆர், இங்கே பாருங்கள், எரர் ஸ்பாட்டிங் வந்து 10th ஸ்டாண்டர்டில் ஈஸி தான். ஆனால் 12th லெவல் வரும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இது ஓனாக தான் கேட்பாங்க. ஏதோ புக் பேக்கில் இருக்க வரும் தப்பிச்சிடலாம், கைடில் வரும் தப்பிச்சிடலாம்னு நினைக்காதீங்க. ஏதோ ஒன்று தான் கேட்பான். ரூல்ஸ் தெரிஞ்சிடும், கோல்டன் ரூல்ஸ் நாளைக்கு தரேன். ஆர் சாய்ஸில் என்னை கேட்டால் இது அட்டன் பண்ணு. செமி மாடல் புக் பேக் தான் கேட்பான் அதிகமாக. ஹோமோஃபோன்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், 2மே ஒரே மாதிரி இருக்கும், எடுத்து எழுதுறது. ரிலேட்டிவ் ப்ரோனவுன், டபிள்யூவில் வரது எல்லாமே ரிலேட்டிவ் ப்ரோனவுன், கண்டிப்பாக ஹூ வர மாதிரி தான் அதிகமாக கேட்பான், நீங்கள் வேணால் பாருங்கள். ஸோ ரிலேட்டிவ் ப்ரோனவுன் எல்லாமே பார்த்துக்கோங்க. லிங்கஸ் பார்த்துக்கோங்க, கன்ஜக்ஷன் பார்த்துக்கோங்க, டென்சஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே அதில் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 2 மார்க் ஹோமோஃபோன்ஸ் கண்டிப்பாக வந்துடும், 3 மார்க் மட்டும் இதெல்லாம் கலந்து ஏதோ ஒன்று கேட்பாங்க. ஸோ இந்த செஷனை ப்ரீவியஸ் 3 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து என்னெல்லாம் கேட்டிருக்கான்னு பார்த்து பண்ணிங்கன்னா அதே தான். சரிங்களா? பார்த்துக்கோங்க. அடுத்த லாஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன். இதில் 5 மார்க் எடுக்கலன்னா கேவலம். கண்டிப்பாக காம்ப்ரிஹென்ஷன் நல்லா எழுதலாம். அவனே பேராகிராஃப் கொடுப்பான், எழுதுவான். ஸோ எழுதலாம். ஸோ 7 5 மார்க்கும் சொல்லியாச்சு. இனி அடுத்தது போயிடலாம். இது எல்லாமே நாளைக்கு முடிச்சிருங்கப்பா. 7 into 5 35 நாளைக்கு முடிச்சிருங்க. சரிங்களா? நாளைக்கு எல்லாமே முடிச்சிருங்க. அந்த 5 மார்க்கெலாம் முடிச்சிருங்க. நாளைக்கு படிக்கிறதெல்லாம் முடிச்சிருங்க. அப்ரிசியேஷன், இஆர்சி, கொஸ்டின் ஆன்சர், அதுக்கப்புறம் எஸ்ஏ, இதெல்லாம் நாளைக்கு முடிச்சிருங்க. ஓகேவா? நாளைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்கள். டப்பா போட்டதெல்லாம் டே 1. 21 மார்க்ஸ் வந்து நாளானைக்கு. கிராமர் நாளானைக்கு. 3 into 3 9 நாளானைக்கு. இப்போது ஒரு சிலர் கொஸ்டின் கேட்குறாங்க, நாளைக்கு நான் மேக்ஸ் படிக்கிறேன், கெமிஸ்ட்ரி படிக்கிறேன், 2வது நாள் இங்கிலீஷ் படிக்கிறேன். அது உங்கள் இஷ்டம். என்னை கேட்டால் 2 நாளுமே இங்கிலீஷ் படிங்க. இங்கிலீஷ் இஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். ஏன்னா டோட்டல் வந்து கண்டிப்பாக உயர்த்தறக்கு உதவும். சரிங்களா? நல்லா படிங்க. இப்போது 21 மார்க்ஸ் நான் சொல்லிட்டேன், என்னெல்லாம் வரும், என்னெல்லாம் படிக்கணும், ஒரு கிளான்ஸ் நான் சொல்லிட்டேன். அதை நான் பிடிஎஃப் உங்களுக்கு நாளைக்கு தரேன். 3 into 6 கிராமர், இதில் தான் எல்லாத்துக்கும் மார்க் போகுது. கிராமர் 4 கொடுத்து 3 எழுதணும். அப்போ எப்படி எழுதலான்னு அப்படி பார்த்தீங்கன்னா, இஃப் கிளாஸ், அதுக்கப்புறம் ஹேர் யூஸ் பண்ணுறது. இது இஃப் யூஸ் பண்ணுறது, ஹேர் யூஸ் பண்ணுறது, பிரிண்ட் இருக்கிறது கண்டிப்பாக அது பாரு, அதுலேருந்து ஒன்று வரும். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் பாரு, கண்டிப்பாக ஒன்று வரும். இன்டைரக்ட் டைரக்ட் ஸ்பீச் கண்டிப்பாக ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுன்னு கேட்பான், இன்டைரக்ட் டைரக்ட்னு கேட்பான். இது 3 நீ பார்த்துட்டு போ. இது எப்படி எழுதணும் நாளைக்கு பார்க்கலாம். கண்டிப்பாக இது 3. ஓகேவா? வேறு எதுவுமே நீ பார்க்காது. 3 into 3 9ல் ப்ராசஸ் மேக்கிங், நான் உனக்கு வந்து ஒரு மினி மெட்டீரியல் தரேன். அந்த ப்ராசஸ் மேக்கிங் ஒரு 6 பாயிண்ட். ஒரு ஆப்பிள் ஜூஸ் எப்படி பண்ணணும், லெமனோட எப்படி பண்ணணும், டீ எப்படி வைப்ப, இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் ஒரு 6 லைன். அது நான் உனக்கு பிடிஎஃபாக நான் தந்துடுறேன், பயப்படாத, நாளைக்கு வர்றேன். ஓகேவா? 3 into 3 9 அது ஒன்று.
அப்புறம் ப்ராபப் கேட்பான்ப்பா, அதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் 3 இன்னொன்று வந்து பை சார்ட்டு, பார் சார்ட்டு, ஹிஸ்டோகிராமு, அந்த இது கொடுத்து எழுது ஏதாவது ஒன்று கொடுத்து பிக்சர் கொடுத்து எழுதுறது, இதெல்லாம் ரொம்ப ஈஸி. அது ஒன்று வரும், அதை அட்டன் பண்ணிடுங்க. இன்னொன்று ஜம்பிள் சென்டென்ஸ் வரும் அதிகமாக. ஜம்பிள் சென்டென்ஸ் கேட்பான். இல்லைனா அதர் தன் தட் வேறு ஏதாவது கேட்பானான்னு கேட்டால் இமெயில் ரேட்டிங் கேட்கலாம். அது ரேர் தான், 11th ஸ்டாண்டர்டுக்கு தான் கேட்பான். ஸோ என்ன கேட்டால் இந்த 3 எழுதுங்க. நான் ஒரு கொஸ்டின் பேப்பரோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா, இந்த வருஷம் எப்படி வரும். அப்போ இது 3x3 நம்ம கணக்கச்சிதமாக கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எனிவே ப்ரோஸ் டீட்டெயில் என்ன, போயம் டீட்டெயில் இது பிடிஎஃபாக நான் தர்றேன். உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் தெரியும், உங்களுக்கு வந்து கிளான்ஸ் பார்த்துக்கலாம். அப்போ நாளைக்கு எல்லாமே நீங்கள் வந்து தியரி ஓரியன்ட் படிச்சிருங்க. நாளானைக்கு வந்து கிராமட்டிக்கல் ஓரியன்ட் 1 மார்க்ஸும் கிராமரும் நாளானைக்கு பார்த்துக்கோங்க. 3x3 நாளானைக்கு பார்த்துக்கோங்க. மீதியெல்லாம் நாளைக்கே முடிச்சிருங்க அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம், சரிங்களா. அப்புறம் இன்னொரு டவுட் வரும், போயம் அப்ரிசியேஷன் எவ்வளோ லெசன் படிக்கிறதுன்னு. போயம் அப்ரிசியேஷன் 6 லெசன் இருக்குது. 4 லெசனில் தரவாக படித்தா போதும், 4 லெசனில் படித்தா போதும், சரிங்களா. அதே மாதிரி 2 மார்க் வந்து எவ்வளோ படிக்கணும்னு கேட்பீங்க. 2 மார்க் எப்படி வேணாலும் கேட்பான். நீ இப்போ 2 மார்க் வந்து ப்ரோஸில் கேட்பா இல்லையா, அது எப்படி எழுதணும்னா இந்த 4 லெசன்லையும் இப்போ நான் கொடுத்துருக்க 4 லெசன்லையும் படி எழுதிடலாம். இப்போ நான் கொடுத்துருக்க 4 லெசன்லையும் டீட்டெயில் நல்லா படித்து இருந்தாலும் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ண அந்த லெசனை, இல்லை சம்மரி மாதிரி எழுதியிருப்பாங்க, அது கோத்ரூ பண்ணு. கொஸ்டின் ஆன்சர்ஸ் எதாவது அடிஷ்னலாக கொடுத்துருப்பாங்க, வே டு சக்ஸஸில் கோத்ரூ பண்ணு. அதுலேருந்தும் கேள்விகள் கேட்கலாம், அதை வச்சு எழுதுங்க. ஏன்னா அது வந்து முட்டாள்தனமாக நம்ம என்ன பண்ணிடணும், ஓனாக எழுதுகிறோம், மார்க் கிடைக்காம கூட போகலாம். ஸோ ரிலேட்டடாக அது ஆன்சராக இருந்தால் தான் மார்க் போடுவாங்க, சரிங்களா. அதையும் பாருங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது. நாளைக்கு நிறைய வீடியோக்கள் வரும். தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. நாளைக்கு ஒரு 10-11 மணி அளவில் வரும். ஏன் சார் நேரமாக போட மாட்டிங்களான்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். திஸ் இஸ் தி அவுட்லைன் பிளான் ஃபார் இங்கிலீஷ். 2 நாளைக்கு கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப காக்க வச்சிட்டேன். தேங்க்யூ.